ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் தாட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ரொம்பவே நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சாரி, கொஞ்சம் நாளா வீடியோ போட முடியல. என்னுடைய செமஸ்டர் அகாடமிக் ஒர்க்கில் கொஞ்சம் என்கேஜ் ஆயிட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஓகே, சாரி கேட்ட கையோட உங்களை நேராக வீடியோக்கு கூப்பிட்டு போயிடுறேன். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பத்தினது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அப்படின்றது நிஜமாலுமே இருக்கா அப்படின்ற கேள்விக்குறி உலகம் முழுக்க இருக்கிறது. பட் இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் எப்போ ஆரம்பிச்சது, எப்போ இந்த ஏலியனுடைய ஸ்பேஸ்ஷிப்பை ஸ்பாட் பண்ணாங்க, பார்த்தாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை பத்தின ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு என்கேஜாகவும் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம எல்லாருக்குமே 1947 அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும்? இந்தியாவுடைய சுதந்திரம் தான் இல்லைங்களா? பட் இதே 1947 உலகம் முழுக்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல. அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் இது. அர்னால்டு கென்னத் அப்படின்னு கூடிய ஒரு பிசினஸ் மேன். அவர் பிசினஸ் மேன் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல பைலட். அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிரைவேட் பிளேனும் இருந்தது. ஸோ அதில் பயணிக்கிறது இவருக்கு வழக்கம். அப்படி வழக்கமா ஒரு பயணத்தை இவர் மேற்கொள்றாரு. 1947 ஜூன் 24 மதியம் ஒரு 2:15 மணிக்கு 2:15 என்ன பண்றாருன்னா, வாஷிங்டன்ல இருந்து கிளம்பி எக்கிமா அப்படின்னு கூடிய ஒரு இடத்துக்கு அவருடைய பிளேன், ஆக்சுவலி அது ஒரு கால் ஏர் மாடல் பிளேன். ஸோ அதுல பயணத்தை மேற்கொள்றாரு. இவர் கிளம்பும் போது கரெக்டா 2:15. ஸோ ஒரு 3 மணி வாக்குல வாஷிங்டனுக்கு மேல இவர் பறந்துட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி மினுமினுப்பா நல்ல பலன்னு இருக்கக்கூடிய டெல்டா ஷேப் இந்த படத்துல காட்டுறாங்களா. சோ இந்த மாதிரி ஷேப்ல பறக்கக்கூடிய ஒரு சில பறக்கும் தட்டுகளை இவர் பாக்குறாரு. வாஷிங்டன் ஸ்டேட்ல கேஸ்கேட் மவுண்டன்ஸ் அப்படின்னு கூடிய இடத்துல இவர் பறந்துட்டு இருக்கும் போது ரொம்ப தூரத்துல இந்த பறக்கும் தட்டுகளை அவர் பாக்குறாரு. இதை பார்த்து அவருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே இவருக்கு முதல்ல ஆச்சரியமா இருந்தாலும் அதை பார்க்க அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பா இது ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஸ்பேஸ்ஷிப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வர, இருந்தாலும் அது ஒருவேளை ஜெட்டா இருக்குமோ, இவ்வளவு வேகமா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை வியப்போட பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா அந்த பறக்கும் தட்டுகள் மவுண்ட் ரெய்னியர் அப்படின்னு கூடிய இடத்துல ஒன்னு கரெக்டான இடைவெளியில பறந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 9 தனித்தனி பறக்கும் தட்டுகளை அவரால் பார்க்க முடியுது. இப்படி இந்த ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் பறந்துட்டு இருக்கும் போது அதெல்லாம் சேர்ந்து இந்த மவுண்ட் ரெய்னியர் அப்படின்னு கூடிய மவுண்டெயினுக்கும் மவுண்ட் ஆடம்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு மவுண்டெயினுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாதிரியான ஃபார்மேஷன்ல நிக்குது. இந்த ஃபார்மேஷன்ல நிக்கும் போது இவர் இருந்த அந்த பிளேனுக்கும் அதுங்க பறந்துட்டு இருந்த இடத்துக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன்ல அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பைலட் அப்படின்றதால ஒரு விஷயம் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டா இருக்கு அப்படின்னா அது ஃப்ளையிங் கண்டிஷன்ல இருக்கும் போது அது பூமியோட தரைமட்டத்தில இருந்து வானத்துல எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்றத அவரால் கணிக்க முடியும். இந்த ரேடாரோடைய உதவி, அவருடைய நாலேஜை வச்சு அவர் சொல்றது என்னன்னா, கிட்டத்தட்ட அது பூமியோட தரைமட்டத்தில இருந்து 2900 கிலோமீட்டருடைய ஆல்டிடியூட் உயரத்துல பறந்துகிட்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்மேஷன்ல அதுங்கெல்லாம் நின்னுச்சு. கிட்டத்தட்ட 9 இருந்தது. 9ம் பயங்கரமா மிளிர ஆரம்பிச்சது. என்னால அதை பார்க்கவே முடியல. இருந்தாலும் நான் பார்க்கும் போது அதுங்க ரொம்ப வேகமா பறந்துட்டு இருந்தது. அதனுடைய வேகம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1200 இருந்து 2000 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு அதுங்களுடைய வேகம் இருந்தது. அப்படி ஒரு வேகமான பறக்கும் விஷயத்தை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா அதுங்களுடைய பிரகாசத்தையும் என்னால பார்க்க முடியல. அதுங்களுடைய ஃபார்மேஷன் எல்லாம் நகர்ந்து அதுங்க வேற எங்கேயோ போயிட்டு இருக்கதையும் என்னால கவனிக்க முடிஞ்சது. ஆனா என்கிட்ட இருந்த பிளேன் மூலமா அதை என்னால ஃபாலோ பண்ண முடியல. என்னுடைய பயணம் எக்கிமாவை நோக்கி இருந்ததால ஒரு வழியா நான் எக்கிமாக்கு லேண்ட் ஆனேன் அப்படின்னு அவருடைய கதையை சொல்றாரு. இந்த கதையை எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா, இறங்கின உடனே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃபெலோ பைலட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு அபூர்வத்தை நான் பார்த்த வானத்துல, நீ பாத்தியா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவர் ஷேர் பண்ண எல்லாருக்குமே இந்த ஆச்சரியம் அளவுக்கு அதிகமா ஆகுது. பேசிக்கா இவர் ஒரு பிசினஸ் மேன், நிறைய பணம் படைத்தவர். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பைலட்டா இருந்து பயணம் செய்யறதுல, பிளைட்டை ஓட்டுறதுல ரொம்பவே ஆர்வம் உள்ளவர். அதனால இவர் பார்த்த இந்த ஒரு விஷயத்தை அவரால் கடந்தே வர முடியல. இது ஏதோ ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவருடைய அசம்ஷன்ல அதை கணிச்சு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு பறக்கும் தட்டம் கிட்டத்தட்ட 13 இருந்து 15 மீட்டர் அகலமோ இல்ல நீளமோ இருந்திருக்கும். சோ அதை என்னால கணிக்க முடிஞ்சது. சோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அவ்வளோ பெரிய உயரத்துல இப்படி பறந்தது. அது மட்டும் இல்லாம இருக்க அதனுடைய உயரம் அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை அப்படின்ற ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் இவரை சொல்ல, இதை எப்படியாச்சும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நான் பார்த்த விஷயத்தை பத்தி மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நேரா ஒரு ஜர்னலை போய் பாக்குறாரு. அதாவது மேகசின் பப்ளிஷிங் கம்பெனியை போய் பாக்குறாரு. அந்த மேகசினோட பேரு ஈஸ்ட் ஒரேகானியன். இந்த பேப்பர்ல தான் இவருடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வருது. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்னால எடுக்க முடியல. அதனால 2015 அது ரிலேட்டடான ஒரு விஷயத்தோட பிக்சரை காட்டுறேன். சோ இயரை குழப்பிக்காதீங்க. இவர் சொன்னது 1947 இந்த மேகசின்ல இவர் பார்த்த விஷயங்களை சொல்றாரு. சோ ஒரு ஃப்ரண்ட் பேஜ் காலம்ல இந்த விஷயங்கள் வருது. இந்த பேப்பரை வாங்கி படிச்ச மக்களுக்கு இதனுடைய கியூரியாசிட்டி அதிகமாகுது. சோ இந்த கியூரியாசிட்டி அதிகமாகறதால கொஞ்சம் மாசங்களுக்கு இந்த பேச்சு மட்டும்தான் யூஎஸ் முழுக்க பரவலா இருக்கு. நீ பாத்திருக்கிய அந்த பறக்கும் தட்டு, அந்த பைலட் பார்த்தாராம், அது இத்தனை இருந்துச்சா, அப்படி இருந்துச்சான், இப்படி இருந்துச்சான்னு சொல்லிட்டு பர்டிகுலரா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் எழுதுனது தி ஃப்ளூ எராட்டிக் லைக் அ சாசர் இஃப் யூ ஸ்கிப் இட் அக்ராஸ் த வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ
அந்த அளவுக்கு பயங்கர வேகமா அது பறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டோட இவருடைய அந்த கட்டுரை அந்த மேகசின்ல வர, இந்த மேகசின்ல வந்த கட்டுரையை தழுவி இவர் வந்துட்டு பேட்டி கொடுத்தாலோ கொடுக்கலையோ, அடுத்ததா 1947 2 நாள் ஜூன் 26 இந்த சிகாகோ சன் அப்படின்னு கூடிய ஒரு பேப்பர்லயும் Thursday அன்னைக்கு இந்த நியூஸ் வந்துட்டு பரவலா வர ஆரம்பிக்குது. சூப்பர் சோனிக் ஃபிளையிங் சாசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைனோட ஒரு பைலட் இதை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின்ல ஃப்ரண்ட்ல வர, அடுத்தடுத்த ஆளுங்களும் என்ன பண்றாங்கன்னா இதை பத்தின நிறைய வந்து கட்டுரைகளை போடுறாங்க. கட்டுரைகள் மட்டும் இல்லாம கட்டுக்கதைகளும் வர ஆரம்பிக்குது. அப்பதான் என்ன ஆகுதுன்னா இதை பத்தின ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரஷர் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஏதோ ஒன்று பறக்குதுன்னு அவங்களால வந்துட்டு இக்னோர் பண்ண முடியாது இல்லைங்களா. அந்த டைம்ல ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டு இருந்த டைம். ஸோ அதனால இதுக்கு UFO அப்படின்னு சொல்லிட்டு 1950s பேர் வச்சாங்க. பட் இந்த பேர் வர வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த மிச்ச வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஏர்ஃபோர்ஸ் டேர்ம்ல UFOன்னு பேர் வைக்கிறாங்க. பட் இந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏர்ஃபோர்ஸ் உள்ள வருது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. ஆப்வியஸ்லி இந்த இன்வெஸ்டிகேஷன் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும், இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து எல்லாருக்கும் வந்துட்டு ப்ரொபகேட் பண்ண கென்னத் அர்னால்டு கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி இவர் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தோடைய டேட்டாவையும் இவங்க கலெக்ட் பண்றாங்க. அதை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வருது. ஏன்னா ஒரே ஒரு தனிப்பட்ட நபர் சொன்ன விஷயத்தை வச்சு ஒரு முடிவை நம்ம எடுக்க முடியாது. அதனால பப்ளிக் கிட்ட போறாங்க. இதை பத்தி யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க, இதை பத்தி யாருக்கெல்லாம் தெரியும், யாரெல்லாம் இதே போல ஒரு அனாமலஸ் சைட்டிங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்கும் போது நிறைய பப்ளிக் வந்து சொல்றாங்க, நான் என் காட்டுல நின்றுட்டு இருந்தேன், அப்ப வானத்துல பார்த்தேன், நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அப்ப இதே போல ஒன்று பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டேட்டாஸையும் அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விட்னஸோடைய நியூஸ் எல்லாமே வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் கலெக்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மேகசின்ஸ் ஆளுங்களும் பரபரன்னு கலெக்ட் பண்ணி அவங்கவுங்க பேப்பர்லையும் எப்படியாச்சும் அந்த நியூஸ் பேப்பர் செல்லிங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்ளிக் சொன்ன கதைகளையும் என்ன பண்றாங்கன்னா போட ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை கிரியேட் பண்றாங்க. என்னதான் அது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கோசரம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான நியூஸால இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஏர்ஃபோர்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ரெஷர் வருது. இதை என்னன்றதை திருத்தமா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல அவங்க இருக்கும் போது அடுத்த கட்டமா என்ன ஆகுதுன்னா இந்த மிலிட்டரி ஆர்மியோடைய அந்த இடம் இருக்கும் இல்லைங்களா, அங்க இருந்த ஒரு சில பேரும் இதே விதமான ஒரு பறக்கும் தட்டுக்களை பார்த்திருக்காங்க. இந்த டிஸ்கை பார்த்து அவங்களும் வந்துட்டு சைட்டிங்கை வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணும்போது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதாரங்கள் கிடைக்குது. கரெக்டா ஜூலை 8 இது நடக்குது. இந்த மிலிட்டரி கேம்ப்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அந்த டிஸ்கை பார்த்தது. ஸோ அதனால இதை ஒட்டுமொத்தமா நம்ம வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணா சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏர் மெட்டீரியல் கமாண்ட் அதாவது AMC அப்படின்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரி டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா UFO பத்தி வரக்கூடிய எல்லா ரிப்போர்ட்ஸையும் பொதுமக்கள், மற்ற பைலட்ஸ் அண்ட் வானத்துல பறக்கிறவங்க பார்த்தது, ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. ஸோ ஏர்ஃபோர்ஸ் மொத்தமா இதை பார்க்காம இதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு இந்த ஏர் மெட்டீரியல் கமாண்டுக்கு கீழே இந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு வராங்க. இந்த AMC எங்க வந்துட்டு இவங்க நிறுவனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் பேட்டர்சன் ஃபீல்ட் அப்படின்ற இடத்துல 2 இன்டெலிஜென்ஸ் ஆபீசரை வச்சு அண்ட் அர்னால்டோடைய அந்த பார்த்த விஷயங்கள் இருக்குங்களா அதையும் கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பக்கத்தை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்படி இந்த மாதிரி அர்னால்டு கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் டேட்டாஸை கலெக்ட் பண்ண ஒரு வழியா இந்த AMC இருக்குதுங்களா இவங்க ஜெனியூனா ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் வானத்துல பறந்துருக்கு அப்படின்றத வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஃபர்தரா அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும்போது பலவித தியரி சொல்ல வருது. வானத்துல இருந்து வந்த ஏலியனா இருக்கலாம், இல்ல கீழே இருந்து யாரோ ஒருத்தவங்க புதுசா ஒரு விமானத்தை ரெடி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல தியரிகளை US கவர்மெண்டால பொதுமக்கள் கிட்ட ஓப்பனா சொல்ல முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இதை டீபங்க் பண்றாங்க. லைக் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது சும்மா ஒரு ஏர்கிராஃப்ட் தான், அதை தான் வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பொதுமக்களுடைய வாயெல்லாம் மூடி அவங்களுடைய கவனத்தை வேற பக்கமா இவங்க திருப்பினாலும் இன்னொரு பக்கம் மும்மரமா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி பப்ளிக் கிட்ட இருந்து அதை மறைச்சிட்டு இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏலியன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் அந்த பர்டிகுலர் டைம்ல கிடையாது. இவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே இது சோவியத்தோடைய இன்வால்மெண்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் ரொம்பவே வந்துட்டு தீவிரமா இந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. சோவியத்தோடைய இன்வால்மெண்ட் தெரிஞ்சா மக்களுக்கு தேவையில்லாத பீதி வரும் இல்லைங்களா. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ இப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போது இந்த AMCயோட கமாண்டர் ஒருத்தர் லெப்டினன்ட் ஜெனரல் நாத்தன் ட்விங்லிங் அப்படின்னு கூடிய ஒரு ரிப்போர்ட்டை எழுதுறாரு. எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன், கலெக்ட் பண்ணப்பட்ட இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த ஃபிளையிங் சாசர்ஸ் அப்படின்னு கூடியது, அதாவது இந்த பறக்கும் தட்டுக்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ரியலான விஷயம், உண்மையாவே மக்கள் பார்த்திருக்காங்க, யாரும் கதைகள் சொல்லல. அது மட்டும் இல்லாம இது கட்டுக்கதையும் கிடையாது, உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்றாரு. இந்த ரிப்போர்ட் கிட்டத்தட்ட வரத்துக்கே பாத்தீங்கன்னா December 30th 1947 அந்த வருஷமே முடிஞ்சிருச்சு. சோ அப்ப திரும்பி என்ன ஆகுதுன்னா இந்த ஏர் மெட்டீரியல் கமாண்ட் இந்த AMC இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஒரு ஆர்டரை போடுறாங்க. இது தனியா நம்ம வந்துட்டு மொத்தமா AMCன்னு உட்காந்துட்டு எல்லாரும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தா இது ரொம்ப டீவியேட் ஆயிட்டு பல கோணங்கள்ல போகுது. சோ அதனால நம்ம ஒண்ணு பண்ணலாம், ப்ராஜெக்ட் சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும். அதுல ஒரு குழு வந்துட்டு இந்த மட்டுமே
வந்துட்டு தீவிரமா வந்துட்டு விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் சைனை வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் குரூப்பா வந்துட்டு நியமனம் பண்றாங்க. ஒரே வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட் சைன் இருக்காங்க இல்லைங்களா, அந்த குழு வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது நிஜமாலுமே வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஒன்னாதான் இருக்கணும், இதுக்கும் பூமியில இருக்கக்கூடிய எந்த மிஷினுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. சோ இந்த தியரியை தான் நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லும் போது அப்போ ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்ன பண்றாருன்னா, அவரோட பேர் வந்து ஜெனரல் ஹோயத் வெண்டன்பர்க். சோ அவர் என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு கட்டுக்கதைகளை வந்து நீங்க வந்து நம்புற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்றீங்க, இதை நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ எல்லாரும் 10ன்னு சொன்னா ஒருத்தவங்க வந்துட்டு 8ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ அந்த கதையா இவர் ரிஜெக்ட் பண்ண சோ இன்னும் கொஞ்சம் பிரஷர் கிரியேட் ஆகுது. சோ அதனால இந்த ப்ராஜெக்ட் சைன் இருக்குங்களா, இது நல்லபடியா போனதால அடுத்ததா ஒரு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்றாங்க 1949ல ப்ராஜெக்ட் கிரட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கிரட்ஜோட இது என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த நெக்ஸ்ட் லெவல் குரூப்க்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் கிரட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த ஆராய்ச்சிகள் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. 1952ல இந்த ப்ராஜெக்ட் கிரட்ஜ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு என்ன ஆகுதுன்னா ப்ராஜெக்ட் ப்ளூ புக் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் ஆகுது. சோ அந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக்ல இருந்த ஆளுங்களை தான் நீங்க பாக்குறீங்க. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து 1970 அதாவது 52ல இருந்து 70னா கிட்டத்தட்ட 8+10 ஓகே ஒரு 18 வருஷத்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த UFO ரிப்போர்ட்டை இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி கடைசியா க்ளோஷர் பண்றாங்க. ஓகே இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோஷர் அவங்க சொன்னது என்னவா இருக்கலாம்னா, இது ஒரு மனிதனால உருவாக்கப்பட்ட விஷயமும் கிடையாது, நேச்சுரலா உருவானதும் கிடையாது, இதுக்கான காரணமும் எங்களுக்கு இன்னும் தெரியல, பார்த்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்களுடைய ரிப்போர்ட்டையும் வச்சு நாங்க சொல்றது என்னன்னா, இது கண்டிப்பா பறவை கிடையாது. ஏன்னா பறவையால இந்த மாதிரி ஃபார்மேஷன் அழகா பறக்க முடியும், பட் இவ்வளவு உயரத்துக்கு பறக்க முடியாது. அப்படியே அதுங்களுக்கு ஒரு லூமினன்ஸ் அந்த மினுமினுப்பு இருந்தாலும் கண்ணக்குசுற அளவுக்கு ஒரு வெளிச்சத்தை அதுங்களால கொடுக்க முடியாது. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவ்வளவு தூரத்துல பறக்கிற பறவையை இவரால பார்க்க முடியாது. ஏன்னா இவர் சொன்னது 13ல இருந்து 15 மீட்டர் வந்துட்டு அதனுடைய அந்த பாடியோட நீளமோ அகலமோ இருந்ததுன்னு சொன்னாரு. சோ அவ்வளவு பெரிய பறவை இங்க இல்ல, அது அவ்வளவு உயரத்துக்கும் பறக்க முடியாது. அதனால இது கண்டிப்பா பறவை கிடையாது, வேற ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை தான் இவர் வந்துட்டு, அதாவது உயிரில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் பறக்கக்கூடிய ஒரு மிஷினை தான் இவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்பாட் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு கன்வின்சிங்க்கு வராங்க. இன்னொன்னு என்னன்னா, இது ஜெட்டோ ஏர்பிளேனோ கிடையாது. தி ரீசன் அவர் சொன்னது படி கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 2000 கிலோமீட்டர் பரார், ஒரு மணி நேரத்துக்கு 2000 கிலோமீட்டருக்கு பறக்கக்கூடிய ஜெட் அண்ட் ஏரோப்ளேன் அப்போ கண்டுபிடிக்கப்படாது. சோ அதனால அது ஜெட் அண்ட் ஏரோப்ளேனும் கிடையாது. சோ நம்ம உருவாக்குன எந்த மிஷினும் அது கிடையாது. சோ வேற ஏதோ ஒரு மிஷின் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு க்ளோஷரை எடுத்துட்டு வராங்க. இவங்க எடுத்துட்டு வந்த இந்த க்ளோஷர் எல்லாமே பப்ளிக் அண்ட் அர்னால்ட் அந்த மத்தவங்க மிலிட்டரியில பார்த்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, இவங்க எல்லாம் கொடுத்த ஒரு இன்டர்பிரிட்டேஷன், அதாவது நான் பார்த்தா அது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் இதுல ஒரு விதமான லாஸ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஒருத்தவங்க பார்த்ததை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதனால இதை இன்னும் அவங்களால ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த ப்ராஜெக்ட் லாஸ்ட் ப்ளூ புக் இருந்தாங்க. பட் எனிஹவ் தே க்ளோஸ்ட் இட், அவங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு சில ஏர்ஃபோர்ஸ் எக்ஸ்பர்ட் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதுன்னா நாங்க தரோம், அது வந்து ஒரு மிராஜா இருக்கலாம், இந்த காணல் நீர்னும் இல்லைங்களா, தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கிட்ட போனா தண்ணி இருக்காது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட இல்யூஷன் அவர் பார்த்திருக்காரு, அந்த மிராஜ் அவர் மட்டும் பார்க்காம மத்தவங்களும் பார்த்திருக்காங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்டிகலான ஒரு எக்ஸ்பிளனேஷனை எடுத்துட்டு வராங்க. பட் இது ஒரு க்ரூட் எக்ஸ்பிளனேஷன், எல்லார்கிட்ட இருந்து வந்து ஒரு கலெக்டிவான விஷயத்தை வச்சு இதுதான் நம்மளும் இதை அசியூம் பண்ணி அது மிராஜா இருக்கலாம், காணல் நீர் மாதிரியான ஒரு இல்யூஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர இவங்க என்ன பண்றாங்க, சரி அது மிராஜா இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் அது எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், ஒன்னு தெரிஞ்சா ஓகே, 9 எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் போது அகைன் கொஸ்டின் மார்க் வருது. அது என்னடா நமக்கு வந்து சோதனை எதையும் கன்க்ளூட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அது எவ்வளவு வேகமா அந்த அட்மாஸ்பியரை விட்டு போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்னால்டுக்கு ஒரு கோவம் வருது. என்னன்னா, நான் ஒரு விஷயத்தை பார்த்து வந்து உங்ககிட்ட சொல்றேன், அது என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராப்பரா நீங்க எதையும் சொல்லாம நீங்களா ஒன்னு சொல்லி நான் பார்த்தது பொய்ன்ற மாதிரி கடைசியில் எடுத்துட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இது ஒரு பாசிபிள் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் விசிட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பண்றாரு, நியூஸ் பேப்பர்ட்ட போயிட்டு ஒரு நியூஸை போடவே சிகாகோ டைம்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர்ல என்ன ஆகுதுன்னா, திரும்பி இந்த மாதிரி பாசிபிள் காசு என்னவா இருக்கும், இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம டொனால்டு கீஹோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தாரு. சோ அவரும் இந்த வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஒரிஜின், அதாவது ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு 1950ல ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு ஏலியன் தான் அப்படின்ற ஒரு பிரஷரை வந்துட்டு என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா ஏர்ஃபோர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சது. பட் என்ன பிரச்சனை இங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ஏலியன் தான் அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல, ஏன்னா அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரூஃப் அவங்க கிட்ட இல்லை. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த விஷயம் அந்த 1950ல யூஎஃப்ஓன்னு ஒன்று பறந்திருக்கு, உலகத்துக்கு மேலே அது பறந்திருக்கு, யூஎஸ்ல இது நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்துல அங்கங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை பார்த்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மைதான், ஏலியன்ஸ்லாம் நம்மளை விசிட் பண்ணுது அப்படின்னு ஒரு அசம்ஷன்னா யூகத்தை எடுத்துட்டு வந்து மேற்கொண்டு அதை பத்தின நிறைய விஷயங்களை வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம உலகத்துல நம்ம மாட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது எதையோ பார்த்துன்னு ஒருத்தவங்க வந்து சொல்லவே அதை பத்தின கியூரியாசிட்டி அதிகமாயிட்டு வேற்று கிரகத்துல உயிரினங்கள் இருக்கு, அந்த உயிரினங்கள் ஸ்பேஸ்ஷிப் மூலமா வந்துட்டு நம்மள விசிட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து அதை பத்தின ஒரு அறிவை நம்ம வளர்த்துக்கிறதுக்கோசரம் ரிசர்ச் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்பெல்லாம் மாஸ் ப்ராஜெக்டே
நம்மளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மேபி நமக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். பட் இதை பற்றி நான் எதுவும் கன்க்ளூட் இந்த வீடியோவில் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இது நடந்த விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ இவர் பார்த்தது, அதுக்கப்புறம் பேப்பரில் வந்தது, அதுக்கோசரம் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணது, அவங்க கொடுத்த தியரிஸ் எல்லாமே வந்துட்டு வரலாற்றில் நடந்த ஒரு விஷயம். பட் இதுக்கு மேலே அது ஏலியனா இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஒரு அசம்ஷன் கொடுத்தேன்னா அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்தது காரணம் என்னன்னா, இது ஒரு சின்ன ஒரு பிட் ஆஃப் நியூஸ் தான். பட் எங்கே இந்த டாக் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி நம்ம மக்கள் இதை ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தாங்க, எந்த இயர்லேருந்து இதை பற்றின இன்வெஸ்டிகேஷனை நம்ம உலகம் ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு கூடிய ஒரு அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருந்திருக்கும். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கோசரம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமாக அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையா, அண்ட் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானா, ஸ்பேஸ்ஷிப் பற்றி கிடையாது, நான் சொன்ன இந்த ஹிஸ்டரி பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலிமா. ஓகே, இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பட் போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்னொரு சேனல் இருக்குதுங்களா, அதுக்கான ஒரு சின்ன ப்ரோமோ. நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, வாய்ஸ் ஓவர் பை ஜெயின் சொல்லிட்டு மூவியோடைய நரேஷன்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த நரேஷனும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மூவி வாய்ஸ் ஓவர்ஸ் கேட்கணும் அப்படின்னா அந்த சேனலை விசிட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சேனலோடைய அந்த லிங்க் வந்துட்டு என் ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும். அப்படின்னா போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அதுலேயும் நம்மளுடைய லிங்க் இருக்கு. ஓகே, டைம் டு லீவ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உடம்பு மனசு எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு அருமையான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Jayashree. Bye bye. Take care.